ஹாய் ஹலோ வெல்கம் டு கிருத்திஸ் டீச்சர் ஸ்கிரிப்ட். இந்த வீடியோவில் யோகா ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிஎட் 4th செமஸ்டர்லேருந்து யூனிட் 5ல் இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தட் இஸ் டோர்னமெண்ட்ஸ், அதோட டைப்ஸ், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 5 கம்ப்ளீட்டாக ஃபுல் யூனிட்டையும் கம்பைல் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த பர்டிகுலர் வீடியோவில் இந்த டோர்னமெண்ட்ஸ் அதோட டைப்ஸ் எல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதில் நிறைய ஃபார்முலாஸ் இருந்தது. எப்படி வந்து நம்ம டோர்னமெண்ட்ஸ் மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, எப்படி வந்து டீம்ஸ் அலைன் பண்ணுவாங்க, இதெல்லாம் பார்த்துருந்தோம். பட் அது வந்து ஒரு கம்ப்ளீட் யூனிட்டோடைய ஒரு ஷார்ட் அண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறனால அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அண்ட் இந்த பர்டிகுலர் பார்ட்டில் வந்து நிறைய ஃபார்முலாஸும் மெத்தட்ஸும் இருக்கிறனால இந்த ஒரு பார்ட்டை மாத்திரம் நான் டீட்டெயிலாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ யூனிட் 5லேருந்து லாஸ்ட் டாபிக்காக இருக்கக்கூடிய டோர்னமெண்ட்ஸ், அதனோட டைப்ஸ், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் அப்படிங்கிறது என்ன? நம்ம இப்போ நிறைய மேட்சஸ் பார்க்குறோம் இல்லையா, கிரிக்கெட் மேட்ச் இல்லை ஃபுட்பால் மேட்ச் எதுவாக இருந்தாலுமே ஒரு சீரியஸ் ஆஃப் மேட்ச், கண்டினியூஸாக நடக்கக்கூடிய மேட்ச்சு, நிறைய டீம்ஸ்க்கு நடுவில் நிறைய பிளேயர்ஸ்க்கு நடுவில் விளையாடக்கூடிய மேட்ச் தான் வந்து நம்ம டோர்னமெண்ட் சொல்கிறோம். அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீம்ஸ், டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் இவங்கலேருந்து ஒரு டீமை வந்து செலக்ட் பண்ணுறது தான் வந்துட்டு வின் பண்ணுறது தான் வந்து டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சீரியஸ் ஆஃப் மேட்சஸ், கண்டினியூஸ் மேட்சஸ். அந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ்க்கு வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஷெட்யூல், ரூல்ஸ், சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் ஐடென்டிஃபைங் த பெஸ்ட் டீம். ஒரு ப்ராப்பரான ஷெட்யூல் இருக்கணும். இப்போ நம்ம ஐபிஎல் மேட்சே பார்க்குறோம், இல்லை வேர்ல்ட் கப் மேட்ச் பார்க்குறோன்னா டீம்ஸ் பிரிச்சிருப்பாங்க. குரூப் ஏ, குரூப் பி பிரிச்சுட்டு இந்த டீம் இவங்களோட கம்பீட் பண்ணுறாங்க. இது எல்லாமே என்னைக்கு ஃபைனல் மேட்ச் விளையாட போகிறாங்கங்கிறது முதற்கொண்டு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிடுவாங்க இல்லையா. இதுதான் வந்துட்டு டோர்னமெண்ட்ஸ். இதுக்கு ப்ராப்பர் ஷெட்யூல் இருக்கும். எந்த டீம் யாரோட விளையாட போகிறாங்க, எங்கே விளையாட போகிறாங்க, டைம் என்ன, எவ்ரி திங் வில் பி ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் வந்துட்டு டோர்னமெண்ட். இதுதான் வந்து நம்ம இங்கே ஆர்கனைசிங் காம்படிஷன் அப்படிங்கிற இந்த யூனிட்டில் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் டோர்னமெண்ட்ஸ். டோர்னமெண்ட்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஒரு 4 மெயின் டைப்ஸை பற்றி தான் இந்த யூனிட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா நாக் அவுட் டோர்னமெண்ட், நெக்ஸ்ட்டு லீக் டோர்னமெண்ட், அடுத்தது காம்பினேஷன், அப்புறம் சேலஞ்ச். நாக் அவுட் டோர்னமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எலிமினேஷன் டோர்னமெண்ட், 1-on-1 டோர்னமெண்ட். 2 டீம் விளையாடுவாங்க, ஒரு டீம் வின்னிங் அண்ட் ஒரு டீம் லூசிங். அந்த லூசிங் டீம் வந்து கேம் அவுட் வெளியில் போயிடணும். அதுதான் வந்து நாக் அவுட் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்கிறது. லீக், அதாவது ரவுண்ட் ராபின் டோர்னமெண்ட் அப்படின்னு அதை சொல்லுவோம். லீக் மேட்ச் அப்படிங்கிறது இருக்கிற எல்லா டீமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 டீம்ஸ் 11 டீம்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 டீம்ஸுமே ஒன்னோட ஒன்று ஈச் டீம்ஸோட கம்பீட் பண்ணுவாங்க. 1-on-1 எல்லா டீம்ஸ் கூடமே விளையாடுவாங்க. அதில் வந்து ஒரு லாஸ் ஆயிடுச்சு, ஒரு டீமில் தோத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீம் 1 டீம் 2 கூட விளையாடுறாங்க, அப்போ டீம் 1 ஜெயிச்சிட்டாங்க. அதே டீம் 1 அகெயின் டீம் 3 கூட விளையாடுவாங்க, அப்போ டீம் 1 லூஸ் பண்ணால் கூட தே வில் பி மூவிங் ஆன். டீம் 4 கூட டீம் 5 கூட விளையாடுவாங்க. நம்ம நார்மலாக நடக்கக்கூடிய நம்ம கிரிக்கெட் மேட்சஸ் பார்க்குறோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் லீக் மேட்ச் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காம்பினேஷன் மேட்ச் அப்படிங்கும்போது லீக் மேட்ச், நாக் அவுட் மேட்ச் ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி விளையாடுறது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்துட்டு லீக் மேட்சாக இருக்கும், அடுத்த ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் நாக் அவுட் மேட்சாக இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்டில் எல்லா டீம்ஸும் எல்லாரோடையும் விளையாடுவாங்க. நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து வின்னிங் டீம் மட்டும்தான் வந்துட்டு ஃபர்தராக மூவ் ஆவாங்க. அதுதான் வந்துட்டு காம்பினேஷன் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃபைனலாக இருக்கக்கூடியது சேலஞ்ச். இட் இஸ் யூஸ்ட் ஃபார் இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ் லைக் பாக்ஸிங் வேர் பிளேயர்ஸ் சேலஞ்ச் தோஸ் ரேங்க்ட் அபோவ் தெம். சேலஞ்ச் டோர்னமெண்ட்னா 1-on-1 பாக்ஸிங், ரெஸ்லிங், டென்னிஸ் இதெல்லாம் வந்து இருக்கு இல்லைங்களா. 2 கண்ட்ரீஸ் வந்து 1-on-1 மேட்ச் விளையாடி யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்துட்டு சேலஞ்ச் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு மெயினாக இருக்கக்கூடிய 4 டைப்ஸ் ஆஃப் டோர்னமெண்ட்ஸ். இப்போ இதில் நாக் அவுட் டோர்னமெண்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் ஒன்றா இண்டிவிஜுவலாக நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. அந்த டேர்ம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு மெயினாக நான் இந்த வீடியோ டீட்டெயிலாக போடுறேன். ஸோ நாக் அவுட் டோர்னமெண்ட் அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இமீடியட் எலிமினேஷன். ஒன்லி த வின்னர்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போவாங்க, லூசர்ஸ் வந்துட்டு அவுட் ஆஃப் தி கேம் போயிடுவாங்க. இதில் சில வேர்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கப்புறம் நம்மளால் உள்ள டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட் இதில் என்ன இருக்குது, ஃபிக்சர். ஃபிக்சர் அப்படிங்கிறது வந்து டைம் டேபிள் மாதிரி. எந்தெந்த மேட்ச் யார் யார் கூட விளையாட போகிறா அப்படின்னு ஒரு டைம் டேபிள் செட் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு இங்கே ஃபிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். இட் டெல்ஸ் அஸ் ஹூ பிளேஸ் ஹூம், வென், வேர், எங்கே விளையாட போகிறாங்க, எந்த டைமில், எந்த டீமுக்கு எகென்ஸ்டாக விளையாட போகிறாங்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த டைம் டேபிளை தான் வந்து இந்த வெக்காபுலரியில் நம்ம ஃபிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பவர் ஆஃப் 2 அப்படிங்கிறது கொண்டு வராங்க. அது எப்படி, என்னது பவர் ஆஃப் 2 அப்படின்னா இந்த 2 பவர் மேக்ஸில் படிப்போம்ல, 2 பவர் x பவர் 2 அதெல்லாம் 2, 4, 8, 16, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64. இதுதான் வந்துட்டு பவர் ஆஃப் 2, மல்டிப்ளையர் ஆஃப் 2. இதுதான் வந்து பவர் ஆஃப் 2ன்னு சொல்கிறோம்.
இது எதுக்கு இதை சொல்ல வரேன் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸில் வந்துட்டு டீம்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் டீம்ஸ் வந்து இந்த பவர் ஆஃப் 2ல் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அந்த டோர்னமெண்ட்டை ரன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேட்ச் 2 டீம்ஸ்க்கு நடுவில் மேட்ச் வைக்கிறதுக்கு, கரெக்டாக அந்த டைம் டேபிள் போடுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பவர் ஆஃப் 2 நம்பர்ஸில் டீம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பவர் ஆஃப் 2வும் இந்த நாக் அவுட் மேட்ச்சில் ஒரு முக்கியமான வெக்காபுலரியாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. பின்னாடி வந்து நமக்கு ஃபார்முலாஸ் ஏதாவது வரும்போது பவர் ஆஃப் 2 எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது இல்லையா? அதனால நான் இதை இங்கே மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பை சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பை அப்படிங்கிறது என்ன? இப்போ நம்ம பைபாஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னா எப்பயுமே போகக்கூடிய ரெகுலர் ரூட்டை விட்டுட்டு கட் பண்ணி நம்ம இன்னொரு சைடு போகிறோம். அதுதான் வந்துட்டு பைபாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே பை சிஸ்டம் அப்படிங்கிறதும் ஒன்று இந்த நாக் அவுட் டோர்னமெண்ட்டில் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரீ பாஸ். ஏதாவது ஒரு டீமுக்கு வந்துட்டு அந்த ரவுண்டை ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டு போகிறதுக்கான ஒரு ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். அதை தான் வந்துட்டு இங்கே பை சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, பவர் ஆஃப் 2 எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறது இப்போ சொல்கிறேன். டோர்னமெண்ட்ஸ் ஒர்க் பர்ஃபெக்ட்லி ஒன்லி when the number of team is a power of 2. ஸோ பவர் ஆஃப் 2ல் இப்போ 2 பேர் இருக்காங்க அப்படின்னா ஈஸி 1-on-1 வச்சு ஒருத்தர் யார் வின் பண்ணுறான்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் 4 டீம் இருக்குது அப்படின்னா 1ம் 2ம் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, 3ம் 4ம் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க 2 வின்னர்ஸும் விளையாடுவாங்க இந்த மாதிரி. அதே மாதிரி 8 டீம்ஸ் இருக்குது அப்படின்னா 4 மேட்சஸ் 1 2 3 4 5 6 7 8 4 மேட்சஸ் நடக்கும். அதில் 4 பிகம் 2, தென் 2லேருந்து ஒருத்தர், அந்த மாதிரி ஈஸியாக போய்டும் இல்லையா? அதனால் பவர் ஆஃப் 2ல் டீம்ஸ் இருக்கும்போது என்றைக்குமே ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் அந்த மாதிரி இல்லை, பவர் ஆஃப் 2ல் டீம்ஸ் வரல, 2 டீமுக்கு பதிலாக 3 டீம் இருக்காங்க, 4 டீமுக்கு பதிலாக 5 டீம் இருக்காங்க, அப்படி இருந்தால் எப்படி நம்மளால் மேட்ச் வைக்க முடியும்? இப்போ 2 டீம் ஏ டீம் பி டீம் இருக்காங்க அப்படின்னா 2 பேரும் மேட்ச் விளையாண்டு ஒருத்தர் வந்து வின்னர் அனௌன்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஏபிசி அப்படி இருக்காங்க அப்படின்னா அப்போ யார் 2 பேர்த்துக்குள்ளே மேட்ச் வைக்க முடியும்? யாரை வந்து நம்ம ஸ்கிப் பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும் இல்லையா? அந்த மாதிரி இடத்துல தான் இந்த பை சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகுது. பிகாஸ் 2 teams play to produce 1 winner. 2 டீம் விளையாண்டா ஒரு வின்னர் கிடைக்கும். தென் 2 winners play to produce 1 winner. ஓகேங்களா? 2 வின்னர். இப்போ இவங்க 2 பேரும் கேம் விளையாடுறாங்க, இவங்க 2 பேரும் இங்கேருந்து ஒருத்தர் வருவார், இங்கேருந்து ஒருத்தர் வருவாங்க, இவங்க 2 பேர் விளையாண்டு அகெயின் ஒரு வின்னர் வரும். இந்த மாதிரி ட்ரீ பிரான்ச்சிங்கில் போயிட்டுருக்கும். வாட் இஃப் யூ ஹேவ் 7 teams? பவர் ஆஃப் 2ல் இல்லாமல் 7 டீம் இருக்குது, 9 டீம் இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி நம்மளால் விளையாட முடியும்? டீம் 1 வெர்சஸ் டீம் 2 ஒரு மேட்ச்சு, டீம் 3 வெர்சஸ் டீம் 4 ஒரு மேட்ச்சு, டீம் 5 வெர்சஸ் டீம் 6 ஒரு மேட்ச் நடக்கும். பட் டீம் 7 வந்து லெஃப்ட் அலோனாக இருப்பாங்கல்ல, இதுக்கு தான் வந்து இந்த மாதிரி இடத்துல தான் வந்து நம்ம கோஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பை, அதாவது ஃப்ரீ பாஸ் அப்படின்னு வைக்கிறோம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டீமுக்கு வந்துட்டு இந்த ஃப்ரீ பாஸ் கொடுத்துருவாங்க. ஸோ தட் தே கேன் ஸ்கிப் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் லெவல். அதுக்கு சர்டன் க்ரைட்டீரியாஸ் ஏதாவது இருக்கும், அதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதை எப்படி இவங்க எத்தனை பாஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது எப்படி டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, பவர் ஆஃப் 2 ஆஃப்டர், அதாவது நெக்ஸ்ட்டு பவர் ஆஃப் 2, இப்போ நமக்கு 7 டீம் இருக்கா, 7 டீமுக்கு பக்கத்தில் நெக்ஸ்ட்டு பவர் ஆஃப் 2 என்ன இருக்குது, 8. நான் சொன்னலையா 2 4 6 8 16. ஸோ இப்போ நமக்கு 7 டீம்ஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பவர் ஆஃப் 2 நம்பர் என்ன, 8. ஸோ 8 மைனஸ் நம்பர் ஆஃப் டீம்ஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்துட்டு பைஸாக கொடுக்குறாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ பவர் ஆஃப் 2 எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா, ஈவன் நம்பர் இல்லாமல் ஆட் நம்பர்ஸில் டீம் இருந்துச்சுன்னா அப்போ வந்து இந்த ஷெட்யூல் போடுறது கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம எத்தனை பைஸ் கொடுக்கணும், எத்தனை டீமை வந்து ஸ்கிப் பண்ண வைக்கலாம், அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் இந்த பவர் ஆஃப் 2 யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் இது வந்து பைஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ 7 டீம் இருந்துச்சுன்னா ஒரு டீமுக்கு பாஸ் கொடுப்பாங்க, ஒரு பைஸ் வந்து கொடுக்கும். அந்த 1 அப்படிங்கிறது எப்படி டிசைட் பண்ணுறாங்க, 7க்கு அடுத்த பவர் ஆஃப் 2 8. ஸோ 8 minus 7 is equal to 1. ஸோ ஒரு டீமுக்கு பாஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ now you have 8 spots and the math will work perfectly. ஓகேவா? அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ண வராங்க. நெக்ஸ்ட் டிவைடிங் டீம்ஸ் இன்டூ ஹாஃப்ஸ். எப்படி வந்து நம்ம குரூப் ஏ குரூப் பி இதெல்லாம் பிரிக்கிறோம் அப்படிங்கிறது தான். டைம் டேபிள் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு அப்பர் ஹாஃப் லோவர் ஹாஃப் அப்படின்னு 2 டீம்ஸ் வந்து பிரிக்கணும். இஃப் டீம் இஸ் ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ 18 அப்படின்னா டிவைடட் பை 2, ஸோ 9. அப்பர் ஹாஃப் லோவர் ஹாஃப் 2லேயும் 9 மெம்பர்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி ஈக்குவலாக பிரிச்சிடலாம். அதே இப்போ வந்து ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அப்பர் ஹாஃப்க்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா n+1/2 அந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுவாங்க. லோயர் ஹாஃப்க்கு n-1/2. ஸோ 11 டீம்ஸ் இருக்கும்போது 11 + 1/2 which is 12/2 is equal to 6. ஸோ அப்பர் ஹாஃபில் 6 டீம்ஸ் இருப்பாங்க. அதே இது லோயர் ஹாஃபில் 11 - 1/2 that is
10/2 இஸ் ஈக்குவல் டு 5. லோயர் ஹாஃபில் 5 இருப்பாங்க. ஸோ 6 + 5 உங்களுக்கு வந்து 11 டீம்ஸ். அந்த 11 டீம்ஸை எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா தான் வந்துட்டு இந்த டிவைடிங் டீம்ஸ் இன்ட்டு ஹாஃப் இதில் வந்து கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு சீடிங் வெர்சஸ் ஸ்பெஷல் சீடிங். இது எல்லாமே வந்து அந்த கேம்குள்ளே அந்த டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சில ஸ்ட்ராட்டஜிஸ், சில மெத்தட்ஸ், எப்படி வந்து ஒரு ஃபுல் டோர்னமெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறாங்கங்கிறது. தட் இஸ் நாட் அட் ஆல் அண்ட் ஈஸி. நீங்கள் இப்போ பார்க்குறீங்க ஃபிஃபா வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய கிரிக்கெட் வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், ஐபிஎல்லாக இருக்கட்டும், தட்ஸ் நாட் ஸோ ஈஸி. அவங்க வந்து ஒரு 1 மந்த்க்கான ஒரு 2 மந்த்ஸ்க்கான ஷெட்யூலை வந்து கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணணும். எங்கே, எப்படி, யார் கூட விளையாட போகிறாங்க, எந்த டைமில் விளையாட போகிறாங்க, எந்த டீம் எந்த டீமோட கம்பீட் பண்ணுறாங்க, ஸ்ட்ராங் டீம்ஸ் எல்லாம் ஒரே டீமில் போயிடக்கூடாது, ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும். ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது தே ஹேவ் சர்டன் ரூல்ஸ், ரெகுலேஷன், ஸ்ட்ராட்டஜிஸ், பிளானிங். அதை தான் வந்து நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். எப்படி குரூப் பிரிப்பாங்க, எப்படி வந்து ஆட் நம்பராக இருந்தால் எப்படி பண்ணுறாங்க, ஈவன் நம்பராக இருந்தால் எப்படி பண்ணுறாங்க, அந்த டேர்ம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சீடிங் வெர்சஸ் ஸ்பெஷல் சீடிங். சீடிங் அப்படிங்கிறது என்னென்னா, we play strong teams specifically in the fixture, so they don't play each other in the very first match, the only meet in the end. அதை தான் சொல்ல வந்தேன். இப்போது 2-3 ஸ்ட்ராங் டீம்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ராங் டீம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே ஒருத்தர் வந்து ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு டீம் எலிமினேட்டாக வெளியே போயிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியெல்லாம் டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணாமல் அந்த ஸ்ட்ராங் டீம்ஸ் வந்து எண்டில் தான் ஒருத்தர் மீட் பண்ணுற மாதிரி டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ குரூப் ஏலையும் ஈக்குவலாக அலைன் பண்ணியிருப்பாங்க, குரூப் பிலையும் ஈக்குவலாக ஸ்ட்ராங் ப்ளஸ் வீக் எல்லாமே கலந்துருக்கிற மாதிரி தான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து 1-on-1 வரும்போது ஸ்ட்ராங் டீம்ஸ் வில் கோ டு தி ஃபைனல் ஸ்டேஜ். அதுதான் வந்துட்டு நம்ம இங்கே சீடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெஷல் சீடிங் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு விஐபி பாஸ் மாதிரி. ஏன்னா ஸ்ட்ராங் டீம்ஸ் ஆர் allowed to skip many rounds and play directly in the quarter finals. certain டோர்னமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டீம்ஸ்க்கு சில பாசஸ் இருக்கும், விஐபி பாஸ் மாதிரி சில சலுகைகள் கிடைக்கும். in which they directly move on to the quarter finals based on some points, இல்லை ரெக்கார்ட்ஸ், ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து கிடைக்கும். In a 24-team tournament, if 4 teams are specially seeded, we subtract 24 minus 20 and the draw fixture for remaining 20. சும்மா எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஒரு 24-team டோர்னமெண்ட் இருக்காங்க அப்படின்னா இதில் 4 டீம் வந்து ஸ்ட்ராங் டீம், அவங்களுக்கு ஸ்பெஷல் சீடிங் கிடச்சிருச்சு அப்படின்னா மீதி இருக்கிற 20 டீம்ஸ்க்கு மட்டும்தான் வந்து டைம் டேபிள் போட்டு அவங்க வந்து அந்த மேட்சஸ் விளையாடி வருவாங்க. இவங்க வந்து டைரெக்டாக குவார்ட்டர் ஃபைனல்ஸ்க்கு வந்து குவாலிஃபை ஆகி போகிற மாதிரியான ஒரு இது வந்துட்டு அங்கே இருக்குது. அதுதான் வந்துட்டு இங்கே ஸ்பெஷல் சீடிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் நாக் அவுட் டோர்னமெண்ட். நாக் அவுட் டோர்னமெண்ட்டில் இருக்கக்கூடிய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு மெரிட் ஃபாஸ்ட்டு, ரொம்ப ஃபாஸ்ட். ஏன்னா ஃபினிஷஸ் குயிக்லி, சீக்கிரமாக விளையாடி முடிஞ்சிடும். அண்ட் ஃபியூவர் மேட்சஸ் தான் நடக்கும். ஸோ இட் இஸ் வெரி சீப் அண்ட் எக்ஸைட்டிங். எவ்ரி மேட்ச், ஈச் அண்ட் எவ்ரி மேட்ச் வந்துட்டு நமக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். இதில் டிமெரிட் என்ன அப்படின்னா, குட் டீம் மைட் லாஸ் ஒன்ஸ் பை லக் அண்ட் பி அவுட், மெனி டீம்ஸ் ட்ராவல். ஸோ அதாவது சர்டைன் லக்னால் இப்போ மேட்சஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது சர்டைன் லக்னால் நல்ல டீம்ஸ் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி ஒரு மேட்ச் விளையாடுறதுக்காக லாங் ட்ராவல் பண்ணி, ரொம்ப தூரம், ரொம்ப டேஸ் ட்ராவல் பண்ணி டீம்ஸ் லாங் டைம் 2-3 மேட்ச் விளையாடி அந்த மாதிரி லாங் டைம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரியும் சில இடங்களில் வந்து அமையும். ஒரு மேட்ச்க்காக தே ஹேவ் டு வெயிட் அண்ட் தே ஹேவ் டு ப்ராக்டிஸ் பண்ணி போகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் சில டிமெரிட்ஸ் அங்கே கன்சிடர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லீக் ஆர் ரவுண்ட் ராபின் டோர்னமெண்ட். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது நாக் அவுட் டோர்னமெண்ட், எலிமினேஷன் டோர்னமெண்ட் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து லீக் ஆர் ரவுண்ட் ராபின் டோர்னமெண்ட். இந்த லீக் டோர்னமெண்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி டீம் பிளேஸ் அகெயின்ஸ்ட் எவ்ரி அதர் டீம். எத்தனை டீம் இருந்தாலும், 10 டீம் இருந்தாலுமே 10 டீமும் இந்த டீம் 1 வந்து மீதி இருக்கிற 9 டீம்ஸ் கூடயும் விளையாடுவாங்க. அதே டீம் 2 வந்து மீதி இருக்கிற 9 டீம்ஸ் கூடயும் விளையாடுவாங்க. இதுதான் வந்துட்டு ரவுண்ட் ராபின் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து சிங்கிள் லீக் ஆர் 2 டைம்ஸ் அதே மாதிரி விளையாடுவாங்க. தட் பிகம்ஸ் டபுள் லீக். ஐபிஎல் மேட்சஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து எப்படி டோட்டல் மேட்சஸ் கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை இப்போது கிட்டத்தட்ட ஒரு 15 டீம் இருக்குது, இல்லை 20 டீம் இருக்குது, இல்லை 10 டீம் இருக்குன்னா எப்படி நம்பர் ஆஃப் மேட்சஸ் கால்குலேட் பண்ணுவாங்க? n into n-1/2. ஃபார் எக்ஸாம்பிள் 8 டீம் இருக்காங்க டோட்டலாக விளையாடுறதுக்கு அப்படின்னா 8 டீம்ஸ், 8 - 1 7/2. ஓகேங்களா, 56/2. ஸோ இது வந்து 28 மேட்சஸ். ஸோ 8 டீம் இருந்துச்சுன்னா அங்கே வந்து 28 மேட்சஸ் வந்து அவங்க நடத்தணும். அப்போ தான் எல்லா டீமுமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் கூட விளையாட முடியும். இந்த மாதிரி தான் வந்து எத்தனை மேட்ச் நடத்தணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. அதில் என்னென்ன மாதிரியான வந்து மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி மேட்சஸ் நடத்துறதுக்கு என்ன மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டார் கேஸ் மெத்தட். ஸ்டார் கேஸ் மெத்தட்னா ஸ்டெப்பு மாதிரி.
ஓகேங்களா. நம்ம நார்மல் ஸ்டெப்ஸ் வரைகிறோம்ல அந்த மாதிரி ஸ்டெப்பு மாதிரி வருது. இட் இஸ் ஈஸியஸ்ட் டு ட்ரா. இட்ஸ் லுக் லைக் த செட் ஆஃப் ஸ்டெப்ஸ். நார்மலாக நம்ம ஸ்டெப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செட் ஆஃப் ஸ்டெப் மாதிரி மெத்தட், அதுதான் வந்துட்டு ஸ்டேர்கேஸ் மெத்தட். டீம் 1 பிளேஸ் எவ்ரி ஒன். அதாவது டீம் 1 வந்து செகண்ட் டீம் கூட விளையாடுவாங்க, தேர்ட் டீம் கூட விளையாடுவாங்க, 4 கூட விளையாடுவாங்க, 5 கூட விளையாடுவாங்க. இதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு டீம் 2 வந்து டீம் 1 தவிர 2, 3, 4 அதை தான் நம்ம சொன்னேன். இது இஸ் டீம் 1, அவங்க டீம் 2 கூட விளையாடுறாங்க. அடுத்து டீம் 2னா அவங்க 3, 4, 5 இந்த மாதிரி. டீம் 3 வந்து 4, 5 அப்படி ஒரு ஸ்டெப்பு மாதிரி விளையாடிட்டு வருவாங்க. இதுதான் வந்துட்டு ஸ்டேர்கேஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்கு அப்படின்னு மெயினாக பார்த்தோம்னா ஒரு செக்லிஸ்ட் மாதிரி. ஏன்னா எந்த டீமும் யாரோடையும் விளையாடாமல் மிஸ் ஆகிடக்கூடாது. இப்போ ஒரு 10 டீம் இருக்காங்க, 15 டீம் இருக்காங்கன்னா டீம் 7 வந்து டீம் 9 கூட விளையாடாமல் மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது மாதிரி முடியாது இல்லையா. அதனால் அந்த செக்லிஸ்ட்காக இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. இங்கே எந்த பைஸுமே தேவைப்படாது. ஈச் அண்ட் எவ்ரி டீம் வில் பி பிளேயிங் வித் த அதர் டீம். இது வந்து மெத்தட் 1 ஸ்டேர்கேஸ் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைக்ளிக் மெத்தட். இந்த சைக்ளிக் மெத்தடில் என்ன நடக்கும்னா ஒரு ரொட்டேட்டிங் சர்க்கிள் மாதிரி இருக்கும். இதில் அதே மாதிரி ஈவன் டீமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஆட் டீமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு 2 விதம் இருக்குது. இப்போ ஈவன் டீமாக இருக்காங்க அப்படின்னா டீம் 1 at the top right, fix team 1 at the top right, rotate all the other team clockwise every around. See, இங்கே இருக்குது பாருங்கள். இப்போது ஈவன் நம்பராக இருக்குது. இங்கே 6 மேட்சஸ் 6 டீம்ஸ் இருக்காங்க அப்படின்னா டீம் 1 டாப் ரைட்டில் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் 2, 3, 4, 5, 6 கிளாக் வைஸில் ஒரு ரொட்டேஷன். திருப்பி டீம் 1 டாப்பில் இருக்கும். அடுத்து இந்த 2 வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் பிளேஸ். 2, 3, 4, 5, 6. நெக்ஸ்ட்டு 2 இங்கே மூவ் ஆயிடுச்சு. 2, 3, 4, 5, 6. 2 இங்கே மூவ் ஆயிடுச்சு. இப்போது ஒருத்தரும் இதே மாதிரி விளையாடும் போது எல்லாருமே எல்லாருக்கூடையும் விளையாடிடுவாங்க. ஒரு டீமை மேலே வச்சுட்டு மற்ற எல்லா டீமையும் கிளாக் வைஸில் ரொட்டேஷன் அனுப்புவாங்க. இது ஈவனாக இருந்ததுன்னா. இதே வந்து இப்போ ஆட் டீம்ஸாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு பைஸ் மேலே வச்சுறாங்க. ஒருத்தருக்கு ஸ்கிப் இருக்கு இல்லையா அவங்க. ஸோ இவங்க இந்த மேலே எந்த நம்பர் வருதோ கீழேருந்து கிளாக் வைஸில் 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இப்போ இந்த 7 வந்து தே வில் பி சிட்டிங் அவுட் வித்தவுட் பிளேயிங். மற்றவங்களுக்குலாம் வந்துட்டு 1, 6, 2, 5, 3, 4 விளையாடுவாங்க. செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 7 உள்ளே வந்துடுவாங்க, 6 வெளியில் இருப்பாங்க. தேர்ட் ரவுண்டில் 6 and 7 விளையாடுவாங்க, 5 வெளியில் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ரவுண்டுக்கும் ஒரு டீம் வந்துட்டு பைஸ் வாங்கியிருப்பாங்க, மற்ற டீம் வந்து விளையாடுவாங்க. இது ஆட் டீம்ஸாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தடுக்கு பேர் வந்துட்டு சைக்ளிக் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெத்தட்லேயும் டீமுக்கு வந்து டைம் டேபிள்ஸ் ஃபிக்ஷன் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டேப்லர் மெத்தட். இது என்னென்னா ஒரு டேபிள் மாதிரி கிரிட் மாதிரி போடக்கூடியது. ஸ்கொயர்லாம் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வச்சு போடுவாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க, டயக்னலாக லைன் ட்ரா பண்ணிடுறாங்க. டீம் ஏ டீம் பி அப்படின்னு. ஸோ தட் டீம் ஏ அகெயின் டீம் ஏ கூடயே விளையாடாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி டயக்னலாக ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த எம்டி ஸ்கொயர்ஸை வந்து ரவுண்ட் நம்பர்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி ப்ரொஃபஷனல் டோர்னமெண்ட் மாதிரியே டைம் டேபிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதுதான் நம்ம சொன்ன இந்த 3 மெத்தட். சைக்ளிக் மெத்தடில் மேலே ஒரு டீம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிளாக் வைஸில் தே வில் கீப் ஆன் ரொட்டேட்டிங் த டீம்ஸ். ஸ்டார்கேஸ் மெத்தடில் ஃபஸ்ட்டு 1 and 2, அப்புறமா 1 and 3, 2 and 3 இந்த மாதிரி ஸ்டெப்பு மாதிரி இருக்கும். டேப்லர் மெத்தடில் எந்தெந்த டீம் விளையாடுறாங்களோ அவங்க வந்து நடுவில் டயக்னல் க்ராஸ் பண்ணிவிட்டு 1 on 1, 2 on 3 அந்த மாதிரி தே வில் ஃபிக்ஸ் அ மெத்தட். இந்த 3 மெத்தடில் தான் வந்துட்டு யார் விளையாடணும், எப்போ விளையாடணும், எங்கே விளையாடணும் அந்த டைம் டேபிள் ஃபிக்ஸரை வந்துட்டு கொண்டு வராங்க. இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ். நெக்ஸ்ட் இதில் எப்படி வின்னர் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். கிரேடிங் சிஸ்டம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான். வின்னிங் அப்படின்னா 2 points கொடுப்பாங்க. ட்ரா ஆயிடுச்சுன்னா 1 point இருக்கும். லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 0 points இருக்கும். ஸோ எந்த டீமுக்கு ஆப்வியஸாக ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கோ அவங்க வந்து வின்னிங் டீமாக கன்சிடர் பண்ணப்படுவாங்க. இதில் பெரிய மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெரிட் அப்படிங்கும்போது ட்ரூலி ஃபேர் கேம். ஏன்னா பெஸ்ட் டீம் ஆல்வேஸ் வின்ஸ் பிகாஸ் எவ்ரிபடி ப்ளே வித் ஈச் அதர். எல்லாருமே எல்லா டீம் கூடயும் கம்ப்ளீட் பண்ணுறதுனால பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் தான் வின் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே நிறைய மேட்சஸ் கிடைக்கும். லக் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஆனால் டிமெரிட் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் டேக் அ லாட் ஆஃப் டைம். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். சம்டைம்ஸ் இட் கேன் ஈவன் பிகம் போரிங். அதே மாதிரி இஃப் த வின்னர் நமக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருச்சு இந்த டீம்ஸ் தான் மோத போகிறாங்க, ஆப்வியஸாக இவங்க தான் வின்னர் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மேட்சஸ் வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இதில் டிமெரிட்ஸ் அப்படிங்கிறது வந்து டைம் அண்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடியது தான். ஸோ இதுதான் வந்துட்டு லீக் மேட்சோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். ஸோ வித் திஸ் வி ஃபினிஷ் திஸ் வீடியோ. இந்த வீடியோ மெயினாக எதுக்காக அப்படின்னா இந்த லாஸ்ட் வீடியோ கம்பைல்டு வீடியோவில் ஃபார்முலாஸு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ எக்ஸாமில் உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வில் மீட் யூ சூன் இன் நெக்ஸ்ட் வீடியோ. ஸ்டே டியூன்.